அச்சம் தவிர்ப்போமடா, அச்சம் தவிர். அச்சம் தவிர இன்னைக்கு இந்த அச்சம் தவிர நிகழ்ச்சியில நம்ம எடுத்துக்கிற டாபிக் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு பெண் அடிமை சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூ ஒரு பெண் அடிமைப்படுத்துறதுக்காகவே இருக்கு. இன்னைக்கும் ஒரு பெண் தன் கணவர் இறந்துட்டா அவளை ஒரு விதவைங்கிறது பட்டம் கொடுத்து ஒதுக்கி வைக்கிறோம். நம்ம படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் ஒரு பெண் விதவையான உடனே அவள் பூ பொட்டும் எல்லாமே கழட்டி வச்சுட்டு, வளையல் உடைச்சிட்டு, தாலி கயிறு அறுத்துட்டு அவளை ஒதுக்கி வச்சிருவாங்க. வெளியில போக கூடாது, யார்கிட்டயும் பேசக்கூடாது, வீட்டுல இருக்கிற மட்டுமல்ல வெளியில எந்த சுப காரியத்துல கலந்துக்க கூடாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பெண்கள் எவ்வளவு முன்னேறி போயிட்டு இருக்காங்க. ஆனா இனி வரைக்கும் இந்த மாதிரி சில சம்பிரதாயத்துக்கு அடிமையாய் பெண்கள் சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப காலமாக இந்த விஷயத்தை பத்தி விவாதிக்கணும், பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும் என் மனசுல இருந்திருக்கு. ஆனா இன்னைக்குதான் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது ஒரு பெண் அடிமைப்படுத்துறதுக்காக நம்மளால உருவாக்குன சமுதாயத்துல நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அதை பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு இது சுமதி தனது உறவினரான பாக்யராஜை இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார். சுமதியின் கணவன் பாக்யராஜ் எவர்சில்வர் பாத்திரத்துக்கு பாலிஷ் போடும் கம்பெனியில் வேலை பார்த்தான். அவனது வருமானம் அவர்களது குடும்ப செலவுக்கு சரியாக இருந்தது. சுமதியும் பாக்யராஜின் தேவைகளை உணர்ந்து அவனுக்கு பணிவிடைகள் செய்தார். இருவரும் எதிர்காலம் பற்றி கற்பனைகளை பேசி மகிழ்ந்தனர். சில வருடங்களுக்கு பின் சுமதிக்கு லோகேஷ், சஞ்சய் என இரு மகன்கள் பிறந்தனர். இரு மகன்களின் ஆசைக்காக பாக்யராஜ் கிரிக்கெட் விளையாடி அவர்களை சந்தோஷப்படுத்தினான். சுமதி தன் கணவன் தன் இரு பிள்ளைகளுடன் கிரிக்கெட் விளையாடுவதை ரசித்து மகிழ்ந்தார். ஒரு நாள் பாக்யராஜ் சுமதியிடம் ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என கோரினான். அதற்கு அவளும் சம்மதித்தாள். ஒரு நாள் சுமதி தன் கணவனிடம் தான் மீண்டும் கர்ப்பமானதை கூறி மகிழ்ந்தாள். அந்த சந்தோஷம் வெகுநாள் நீடிக்கவில்லை. கடந்த 5/11/2013 அன்று பாக்யராஜ் தன் இரு மகன்கள் மற்றும் சில சிறுவர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அந்த பயங்கர சம்பவம் நடந்தது. ஆம், கிரிக்கெட் விளையாட்டில் அடித்த பந்து ஒரு வீட்டு கூரை மேல் விழுந்து விட்டது. அதை எடுப்பதற்காக பாக்யராஜ் ஏறி சென்றார். அப்போது அந்த கூரை மீது வெளிச்சத்திற்காக பதிந்திருந்த கண்ணாடியில் தெரியாமல் கால் வைத்தபோது அது நொறுங்கி கீழே விழுந்து விட்டார். பாக்யராஜ் உயிருக்கு போராடியதை கண்டு அவரது இரு மகன்களும் கதறி அழுதனர். விஷயத்தை கேள்விப்பட்ட கர்ப்பிணியான சுமதி வேகமாக அங்கு வந்து தன் கணவனை கண்டு கதறினாள். உதவிக்கு சிலர் ஓடி வந்து அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். பாக்யராஜ் கோமா நிலைக்கு போய்விட்டார். அவர் எப்போது குணமடைவார் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது என டாக்டர் கூறிவிட்டார். சுமதி தன் இரு மகன்களுடன் கடவுளிடம் தன் கணவன் குணமடைய வேண்டி அழுதாள். கோமா நிலையில் இருந்த பாக்யராஜ் கடந்த 8/11/2013 அன்று இறந்து விட்டார். சுமதி தன் இரு மகன்களுடன் கணவரது உடலை கண்டு கதறி அழுதார்கள். தற்போது 9 மாத கர்ப்பிணியான சுமதி தன் இரு குழந்தைகளுடன் விதவை கோலம் பூண்டு வாழ வழியில்லாமல் நிர்கதியாக நிற்கிறாள். கணவன் இறந்து 15 நாள் தான் ஆகுது. ஆனா இன்னைக்கு நம்ம மத்தியில சுமதியின் மாமியார், 2 மகன்கள்,
4 பேர் இங்க வந்திருக்கிறாங்க. முதல்ல அவங்களை கூப்பிடுவோம். சுமதி, கல்யாணம் எத்தனை வருஷம்? கல்யாணம் 12 வருஷம் ஆகுது மேடம். 12 வருஷம். சந்தோஷமான வாழ்க்கை இருந்தது? சந்தோஷமா இருந்தேன் மேடம். எது கேட்டாலும் வாங்கி தருவார். இல்லைன்னா கூட யாருமே அனாதி ஆயிட்டோம் மேடம். என் பிள்ளைங்களுக்கும் எனக்கு யாருமே இல்லை. இப்போ யாரு காப்பாத்திட்டு இருக்காங்க குடும்பத்தை? அத்தை மட்டும்தாங்கிறாங்க மேடம். நீங்க மட்டும்தானே? உங்க வீட்டுல யாருமே இல்லையா? அம்மா மட்டும்தான். அம்மா மட்டும்தான். அம்மா வயசானவங்க. நீங்க என்னம்மா வேலை பாக்குறீங்க? எது வேலை பார்க்கல, இட்லி கடை போட்டு இருந்தேன். இப்ப கண்ணாபசன் பண்ணத்துல இருந்து போடல. நானும் பையனா கூட தான் இருந்தேன். பசங்களுக்கு தெரியுமா என்ன நடந்திருக்கு? இவன் நைட்ல கேக்குறான், அப்பா மலைக்கு போயிருக்கிறாரான்னு சொல்ல. சுமதி, உங்க கண் முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்தது? பால் எடுக்க போனாரு மேடம். கூரை மாதிரி வெளிச்சம் இருந்தது, அதுல விழுந்தாரு. சொன்னாங்கன்னு ஓடுன மேடம். ஓடுனா மண்டல பொழுதுன்னு அப்படியே ரத்த காயம் அப்படியே எடுத்து வந்தாரு. ஹாஸ்பிட்டல் போனாங்க. பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. காப்பாத்தில அதுதான் சொல்லியிருந்தாங்க. தெரியும் வாயே முடியல. நாங்க எது வச்சுன்னு வாயிருந்தோம். இந்த பிள்ளைங்களை எப்படி நம்ம காப்பாத்து போறோம்னு எனக்கு தெரியல. சுமதி, உங்க கணவருக்கு 2 பசங்க, ஆண் பசங்க இருக்காங்க. அதனாலதான் 3வது பெண் குழந்தை வேணும்னு விருப்பப்பட்டார். அவர் விருப்பம் எங்க 2 பேர் விருப்பம் தான் மேடம். நீங்க என்ன பண்ணணும்னு இருக்கீங்க? நானா பண்ண பசங்களை வளர்க்கணும் மேடம். எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? தெரியல. இப்ப எந்த உதவியும் இல்லாம மேடம். குழந்தை பிறந்தா கூட இதுக்கும் உதவி இல்ல. இப்ப அவருக்கு கர்மாந்திர செய்யணும், அதுக்கும் உதவி இல்ல. எதுக்குமே உதவி இல்லாம இருக்கிற மேடம். சுமதி, நீங்க தைரியமா இருந்தா நீங்க மத்தவங்களை காப்பாத்தணும். 2 குழந்தைங்க, உங்க மாமியார், உங்க அம்மா மட்டும் இல்ல, இன்னொன்னு உயிர் இந்த உலகத்துக்கு வரப்போகுது. அந்த குழந்தைய நீங்க தானே காப்பாத்தணும். எப்படி காப்பாத்த போறீங்க? தெரியல மேடம். எப்படி காப்பாத்துறேன்னு தெரியல மேடம். எங்களுக்கு ஒரு வேலைக்கு கூட தெரியல மேடம். நானே வேலைக்கு போறேன். நான் இருக்கும் போது நீங்க சாப்பாட்டு கஷ்டமா நான் வேலைக்கு போறேன் சொன்னாலும், நீ ஏன் வேலைக்கு போற, நான் போறேன் வேலைக்கு. மேடம் கையெல்லாம் அடிபட்டனோட வேலை மட்டும் லீவ் போட மாட்டேன். நான் எதுவுமே கடைக்கறி வாங்க மாட்டேன். எல்லாம் ஒரு தான் வாங்கிட்டு வந்து தருவேன். வழியில கூட ஒரு தான் வேணும் வாங்கிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். உங்க மகன் ஒரு நல்ல மகனாக, ஒரு நல்ல கணவராக, ஒரு நல்ல தந்தையாக இருந்தாரு. ஆமா மேடம். பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா பாத்துப்பாரு. அவன் கண் கலங்க வைக்க மாட்டான். நல்லா விளையாடிக்கினே அது மேல இருந்து போது அந்த பால் எடுக்க போய் அன்னைக்கு தீபாவளி இருந்து பசங்க கூட நல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா விளையாடிக்கினே இருந்தான். சுமதி, நீங்க டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் வேலைக்கு போக முடியும். அது வரைக்கும் உங்களை யார் காப்பாத்த போறாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்துருக்கீங்களா? யாரும் தெரியல. உங்க மட்டும் தான். அவங்களுக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணதுனால அவங்களுக்கு வேலைக்கு போக முடியாதுன்றாங்க. பசங்க எத்தனாவது கிளாஸ்ல படிக்கிறாங்க? 3வது படிக்கிறேன். சஞ்சய் இன்னும் சேர்க்கல. இன்னும் சேர்க்கல. சஞ்சய்க்கு 5 வயசு இருக்கும்ல? 4 வயசு ஆகுது. இன்னும் சேர்க்காம இருக்கீங்க? உனக்கு மட்டும்தான் காசு இருந்தது, சேர்த்து விட்டோம். அந்த காசு இல்லாதனால சேர்க்கல. அடுத்த வருஷம் சேர்க்கலான்னு அவரே சொன்னாரு.
வலிமை வேண்டும் என விடிவும் வேண்டும் என அச்சம் தவிர்ப்போமடா அச்சம் தவிர்ப்போம். சுமதி, நீங்களும் உங்க கணவர் சேர்ந்த நிறைய கனவு கண்டிருப்பீங்க, நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் என்ன இருந்தது? எனக்கு தெரிஞ்சு என் பிள்ளைங்க மட்டும் படிச்சா போதும் தான் மேடம் நினைச்சேன். என் பிள்ளைங்க படிக்கணும், நாங்க தான் படிக்கலன்ட்டு. அவரும் படிக்கல, அவர் 8வது வரைக்கும் தான் படிச்சுக்கிறாரு, நான் 3வது வரைக்கும் தான் படிச்சுக்கிறேன். அதனால பசங்க மட்டும் படிக்கிறேன்னு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நாங்க பசங்களை மட்டும் படிக்க வைக்கணும்னு இருந்தேன் மேடம். கணவன் இல்லாத வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. வாழ்க்கையில ஒரு ஆம்பளை துணை இருந்தாதான் நம்மளால வாழ முடியும்னு நம்ம எல்லாரும் நம்புவோம். ஆனா அதை தாண்டி வாழ்க்கை இருக்குமா? நீங்க மத்தவங்களுக்காக வாழ்றதை விட உங்களுக்காக நீங்க வாழணும். நீங்க நல்லா இருந்தாதான் உங்களை சுத்தி அத்தனை பேர் நல்லா இருப்பாங்க. நீங்க எல்லாரும் தைரியம் கொடுக்கணும் இல்லையா? அழுதுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி மேடம் அழாது இருப்பேன்? அம்மா புரியுது, எப்படி அழாது இருக்க முடியும்? ஒரு நாள் கூட நான் நினைக்காத நாளே இல்லை என் பிள்ளைய. நான் எப்படி வளர்த்தேன்? இட்லி கடை போட்டுன்னு என் வீட்டுக்காரன் சின்ன வயசுல இறந்துட்டாரு. நான் அப்படி வளர்த்தேன், நான் நினைக்காத நாளே இல்லை மேடம் என் பிள்ளைய. அவன் வந்து இந்த எதிர சித்தின்னு வர மாதிரியாவே இருக்குது எனக்கு. என்னால உங்க பிள்ளைய நீங்க தனியா வளர்த்தீங்க? ஆமா மேடம், எனக்கு யாருமே எனக்கு இல்லை. என் தம்பி ஒண்டிதான் உதவி பண்ணுவான். எனக்கு யாருமே உதவி பண்ணதில்லை. மாமியாரும் உதவி பண்ணதில்லை, ஒரு நாத்தனாரும் உதவி பண்ணதில்லை. நான் ஒண்டி இருந்து வளர்த்து ஆளாக்குனேன். உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தது, அதனாலதான் உங்க பையனை வளர்த்தீங்க. அந்த தைரியத்தை நீங்க உங்க மருமகளுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லம்மா? எனக்கு என்னால என் தம்பி உதவி பண்ணான். அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை மேடம். நான் விட்ட அது யாருமே இல்ல, கதி இல்ல. அதுக்கு நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இது சொல்லிச்சு மேடம், நான் குழந்தை பெத்தா எங்கன்னா வேலைக்கு போறமா, குழந்தைகளை மட்டும் நீ பாருமான்னு சொல்லிச்சு. அவ்வளவுதான். என்னால இப்ப இட்லி கடை போட முடியாது மேடம். டெலிவரி எப்போ இருக்கு சொல்லிருக்காங்க? அடுத்த மாசம் 11ஆம் தேதி, 12ஆம் மாசம் 11ஆம் தேதி. இந்த நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உதவி வந்துடும். ஆனா குழந்தை எப்படி வளர்க்கணும், அவங்க என்ன படிக்கணும், அவங்க ஃபியூச்சர் எப்படி காப்பாற்ற போறீங்க, அத நீங்க கண்டிப்பாக அதுக்காக உழைக்கணும். சுமதி, கண்டிப்பாக இது உங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் உட்கார்ந்து பேசிடலாம், பட் ஈஸியான வாழ்க்கை கிடையாது. ஒரு பெண் படிப்பு இல்ல, வசதி இல்ல, 2 குழந்தைங்க, ஒரு குழந்தை இன்னும் 1 மாசத்துல இந்த உலகத்துக்கு வரப்போகுது, வயசான அம்மா, வயசான மாமியார், எல்லாருடைய பொறுப்பு உங்க தலைமையில இருக்கு. இன்னைக்கு நீங்க தைரியமா இருக்கணும். அந்த மன தைரியம் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பாக எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க தாண்டி போலாம். என்னால சொல்ல முடியல மேடம், அழகா வருது மேடம். சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ண இல்ல, சின்ன வயசுலயே முடிச்சிட்டு. வாழ்க்கை முடியல சுமதி, வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா நினைக்காதீங்க. வாழ்க்கை முடிஞ்சிச்சுங்கிறீங்களா? உங்க வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்க போறீங்க. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீங்க எப்படி நினைக்கலாம்? உங்களுக்கு சுமதி, அழுதுட்டு இருந்தீங்கன்னா இந்த குழந்தைக்காக நீ தைரியமா இருக்கணும், அழக்கூடாது. நீ அழுதனா எல்லாரும் அழுவாங்க, குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க?
சரியா? குழந்தைங்க படிக்க வைக்கணும், நல்லபடியா வளர்க்கணும், எல்லாமே ஆசை இருக்குல்ல. அழுதுட்டு இருக்க முடியுமா? என்னாலும் என் குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியும் ஒரு தைரியம் உங்க கணவருக்கு இருந்ததுதான் இல்லையா? யாரையும் நம்ப மாட்டாரு மேடம். அவர் ஒண்டிதான். என் குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியும், என் பசங்க என்னால படிக்க வைக்க முடியும், என்ன கஷ்டம் வந்தாலும். ஆனா என்னால முடியும் ஒரு நம்பிக்கை இருந்ததுல, ஒரு தைரியம் இருந்ததுல. பண கஷ்டம் இருந்தாலும், சாப்பாடு பிரச்சனை இருந்தாலும், நீ வேலைக்கு போக வேண்டாம், என் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன், அந்த ஒரு தைரியம் இருந்ததுல. அந்த தைரியம் உங்களுக்கு இருக்க வேண்டாமா? அழக்கூடாது. பார்த்து வலிமை வேண்டும் என பிடிவும் வேண்டும் என அச்சம் தவிர்ப்போமடா. அச்சம் தவிர. இன்னைக்கு இந்த எபிசோட்ல விதவைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். கணவன் இறந்ததுக்கு பின் வாழ்க்கை முடிஞ்சு போதா? சாந்தி, கணவன் இழந்த பிறகு இப்போ ரொம்ப அசிங்கத்தை அவமானத்தை மட்டும்தானே மேடம் சந்திக்க முடியுது. ஏன் உங்க கணவர் எப்போ இறந்தாரு? 2010. 2010ல உங்களுக்கு பசங்க இல்ல? பசங்க இல்ல மேடம். 2010ல இருந்து 2013 இந்த 3 வருஷத்துல என்ன அவமானத்தை நீங்க அனுபவிச்சீங்க? சொந்தக்காரங்க மத்தியில ஒரு வேண்டாத பொருளா தானே மேடம் தேவைப்பட்டு. வேண்டாத பொருளா பாக்குறாங்க. ஏன்? ஏதோ ஒரு நல்லதுல கூட போய் முன்னாடி நின்னா நீ எதுக்கு வர அப்படி ஒரு ஒதுக்கி வச்சிரு. நம்ம பேச்சு எதுவுமே இது பண்ணாது. எதுக்கு போனாலும் ஒரு மாதிரி அவ விடுன்றதுனால ஒதுக்கியே வைப்பாங்க. எதுக்கு கூப்பிட மாட்டாங்க. சும்மா ஏதோ ஒரு 4 பேர் மாதிரி ஒரு போகணும் வந்துடணும், அவ்வளவுதான். சொந்தக்காரங்க வருவாங்க போவாங்க, சும்மா பார்த்து பாப்பாங்க, என்ன எது கேட்பாங்க, அவ்வளவுதான், போயிடுவாங்க. ஒரு கல்யாணம் ஒரு நல்லது கெட்டது எது போனாலும் ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு. சுப காரியத்துல முன்னாடி கூப்பிட மாட்டாங்க, பூஜை பண்ணும்போது முன்னாடி உட்கார கூடாதும்பாங்க, அதெல்லாம் இருக்கு. ஆமா, எல்லா விஷயத்திலயுமே அசிங்கம் தான். இப்ப யாரு கூட இருக்கீங்க? நான் தனியா தான் மேடம் இருக்கேன். தனியா இருக்கீங்க? மாமியார் வீட்டுல இல்ல? இல்ல, மாமியார் வீட்டுல அவங்க தனியா இருக்காங்க. அப்பவே அவங்க எதுவுமே சரியா வச்சு எங்களை வாழவே விடல. கல்யாணம் 89ல ஆச்சு எங்களுக்கு. அதுல இருந்தே அவங்க எங்களை ஒன்னாவே சேர்ந்தே வாழவே விடல. பொய் சொல்லிதான் ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. என்ன பொய் சொன்னாங்க? ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு, வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லி வயசு வித்தியாசம். அவருக்கு எனக்கு 14 வயசு வித்தியாசம். ஏமாத்தி கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணின்னு போய் ஒரு 10 நாள் கூட இல்ல. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. சாப்பாடெல்லாம் பூட்டி வச்சுப்பாங்க, போட மாட்டாங்க. ஏதோ ஒரு வேலைக்காரி மாதிரி அவங்களுக்கு அடிமையா இருந்தாங்க. வீடெல்லாம் கூட கொளுத்திட்டாங்க, நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. வீட்டோட எல்லாம் வச்சுல எங்க கணவரோட தம்பி மாமியாரெல்லாம் சேர்ந்து கொளுத்திட்டாங்க என்ன. இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இப்போ நான் தனியா இருக்கேன். வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து இருக்கேன். என்னால தனியா இருக்க முடியல மேடம். ரொம்ப வெளி உலகம் போயிட்டு வீட்டுல வரும்போது ஏண்டா வாழறோம், எதுக்காக வாழணும்னு தோணும். தனி உலகமா இருக்கு. எதுக்காக வாழணும், யாருக்காக வாழணும்னு நீங்க நினைக்கும் போது நான் எனக்காக வாழணும்னு தோணுது. இது வரைக்கும் மத்தவங்களுக்காக வாழ்ந்தீங்க, உங்களுக்காக நீங்க வாழ வேண்டாமா? ஆமா மேடம், வாழணும். இப்போ எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம என்னத்தான் முன்னோக்கி போயிட்டே இருக்கோம். ஆனா ஒரு விதவை சொன்னாலும் நம்ம சமுதாயத்துல இன்னும் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு சுபகாரியம் வீட்டுல இருந்தா இவ விதவை முன்னாடி வரக்கூடாது, உட்காரக்கூடாது, எந்த ஒரு சுபகாரியத்துக்கும் கூப்பிடக்கூடாது, வந்தாலும் கூப்பிட்டாலும் பின்னாடி நின்னுட்டு இருக்கணும், கண்ணுக்கு படக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏன் இன்னும் இருக்கு தெரியல மேடம். ரொம்ப இதுவா இருக்கு. அதுல ஒரு நேரம் நினைச்சாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியே அப்படி இருக்காங்க. ஆனா வேஸ்ட், யாரும் எதுவும் கிடையாது. ஏதோ சும்மா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டாலும் அந்த மாதிரி அந்த இடத்துல போய் அவமானமும் அசிங்கம் படும் போது அந்த நிமிஷமே இறந்து போயிடலாமான் இருக்கு. உங்க கணவருடைய வாழ்ந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை இல்ல மேடம். கொஞ்ச நாள் இருந்தோம். இப்ப கொஞ்ச நாள் தான், ஒரு 2 வருஷம் தான் இருந்தோம். அதுல ரொம்ப கொடுமையா தான் நான் அனுபவிச்சேன் அவர்கிட்ட. ரொம்ப கொடுமை. அவர் அதாவது நான் என்ன சொன்னாலும் அவர் ஏத்துக்கவே மாட்டார். அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் கேட்பாரு. அவங்க சொல்றது பிரகாரம் தான் நடந்துக்கணும். ஒரு மனைவியாவே என்ன நடத்த மாட்டார்.
ஒரு அடிமையா வச்சிருந்தாரு என்ன. தோணுதா உங்களுக்கு சில நேரத்துல கணவர் இருக்கும் போதும் கஷ்டம், அவர் இல்லாத நேரத்திலயும் கஷ்டம், அப்படி தோணுதா உங்களுக்கு? ஆமா, இருந்தும் கஷ்டம். அது வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு நேரம் ஏதோ மனசு தேத்திட்ட மாதிரி இருந்து இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எவ்வளவு நேரம் வேலை செய்றீங்க ஒரு நாள்ல? காலையில 8 மணிக்கு போவேன் மேடம். வீட்டு வேலைக்கு தான், சமையல் வேலைக்கு தான் போறேன் பக்கத்துலயே. எத்தனை மணிக்கு திரும்பி வருவீங்க? ஒரு வீட்டை வேலை செஞ்சுட்டு இன்னொரு வீட்டு வேலை செய்யறேன். 12 மணி தான் வீட்டுக்கு வருவேன் மத்தியானம். ஆமா, வந்த உடனே எனக்கு இந்த அதுக்கு முன்னாடி பரவாயில்ல, இந்த கால்ல அடிபட்டதுல இருந்து எனக்கு கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் நின்று வேலை செஞ்சோன்னா அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும். எலும்பு இது ஆயிடுனால போய் பஸ் ஏறி போய் வேலை செய்ய முடியல. பக்கத்துல வேலை செஞ்சு வந்து படுத்துக்கலாமான்னு இருக்கும். ஓடி வந்து இப்போ கம்மன்னு படுத்துருவேன் 1 மணி நேரம். அதுக்கப்புறமா எழுந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது வேலை செஞ்சிருப்பேன், யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த கொஞ்ச நேரத்துல கூட என்னால ரிலாக்ஸா இருக்க முடியுதுல, எதையோ யோசிக்க வேண்டியதா தான் இருக்கு. யோசிச்சு பாத்தீங்களா, ஒரு வகையில நம்ம வந்து நம்மளுக்காக வாழல, ஆனா இப்பாவது நம்மளுக்காக வாழணுமே, அப்படி தோணலையா? அப்படியே யோசிக்கிற ஒரு நேரம் அதுல இருந்து என்னவோ மனசு மாறுது மேடம். ஏன் தெரியல என்னன்னு. இவ்வளவு காலகட்டத்துல வந்து முதல்ல அம்மா வீட்டுல என்ன சொன்னாங்க, அண்ணன் தம்பிங்க என்ன சொன்னாங்க, அது கேட்டுட்டு வாழ்ந்தோம். இவதான் உன் கணவர், இவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னோடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவர் வீட்டுல வந்து அவர் என்ன சொல்றாரு அதுதான் கேட்கணும். அதுவும் அவருடைய அம்மா அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்க, மாமனார் மாமியார் என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்டுட்டு வாழ்க்கை பாதி போச்சு. ஆமா மேடம், வாழ்க்கை நமக்குன்னு ஒரு கனவு இருந்தது, நமக்கு சில ஆசைகள் இருந்திருக்கும், எல்லா பெண்களுக்கும் இருக்கும். அத நம்மளால எதுவுமே செய்ய முடியல. அது துணிச்சலாக இப்ப செய்யணும்னு தோணலையா? என்ன ஆசைகள்? எனக்கு ஏதாவது சொந்தமா ஏதாவது வியாபாரம் பண்ணி நம்ம முன்னுக்கு வரணும். அதுக்காக முயற்சி ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? எடுத்தேன் மேடம். 2-3 இடத்துல லோன் கேட்டிருந்தேன், கிடைக்கல. அதே வேற யாரோ சூரிட்டி போடுறதுக்கெல்லாம் ஆள் இல்ல. ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி சின்னதா ஏதாவது வச்சு பண்ணிக்கலாம். போயிட்டுல என்னால வந்து வேலை செய்ய முடியல. உடம்பு ஏற்கனவே அடி உதெல்லாம் வாங்கி எனக்கு உடம்பு ரொம்ப இதுவும் நிறைய அடிப்பாரு. ஆமா, குடிச்சிட்டு இப்போ கொஞ்ச நாளா சமீபமா ஒரு 5 வருஷமா ரொம்ப குடிச்சாருன்னா ரொம்ப அடிப்பாரு. குடிக்காத முன்னாடியே ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்துவாரு. ரத்தம் வந்தா கூட அடிச்சு போட்டுட்டு ஏன்னு கேட்க மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. வயசான எங்க அம்மா வந்து பார்த்தாதான் உண்டு. கஷ்டங்கள் எல்லாருக்கும் வரும், வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. நீங்க இவ்வளவு கஷ்டத்துல இருந்தீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அம்மா இருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தது. அம்மா இல்லாத டைம்ல அந்த சப்போர்ட்டும் இல்ல, கணவர் இல்ல. கணவர் கூட வாழ்ந்த வாழ்க்கை கூட அடி உதை எல்லாமே அவமானங்கள் மட்டும்தான். இப்போ வேலைக்கு போய் நீங்க சம்பாதிச்சு வரும்போது உங்களுக்காக நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எந்த சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? அக்கா 2 அக்கா இருக்காங்க, ஒரு அண்ணன் தம்பி. வெறும் வார்த்தையால? ஆமா, வெறும் வார்த்தை. ஆனா யாருமே பக்கத்துல வர்றது இல்ல. அவங்களுக்கு எப்ப தேவை அப்ப மட்டும் தான் போன் வரும், அப்ப மட்டும் தான் கூப்பிடுவாங்க. ஏதோ ஒரு வீட்டு விசேஷம்னா கூப்பிடணுங்கிறதுக்காக கூப்பிடுவாங்க. ஆனா அங்க போய் நீங்க தான் அவமானப்படுத்திருக்கீங்க. இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேற யாருக்காக வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இனிமே வாழ போற வாழ்க்கை உங்களுக்காக நீங்க வாழ போறீங்க. ஒரு விதவை சொல்லும் போது கண்டிப்பாக நம்ம சமுதாயத்துல வந்து ஒரு மாதிரியா தான் பாக்குறாங்க. ஆனா ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் அடிமை இருக்கிறோம், அதுக்காக தான் ஒரு விதவைங்கிறது வார்த்தை அவங்க மேல போடுறாங்க. ஏன்னா என்னுடைய ஆர்குமெண்ட் டோட்டலி டிஃப்ரெண்டாவே இருக்கும். ஆனா அந்த ஆர்குமெண்ட் வந்து அடுத்த செக்மெண்ட்ல வச்சுப்போம். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க, உங்க முகத்துல எனக்கு அந்த தன்னம்பிக்கை சொல்றோம் பாருங்க, அது தெரியுது. வலி இருக்கு, இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. ஒரு வகையில ஒரு சின்ன நிம்மதி எங்கேயோ ஓரமா இருக்கு. அந்த தன்னம்பிக்கை, அந்த நிம்மதி உங்களுக்காக மட்டும்தான். நீங்க உங்களுக்காக மட்டும்தான் இனிமே வாழணும். தேங்க்யூ. சமுதாயத்துல விதவை சொன்ன உடனே விதவிதமான ஒரு கஷ்டங்கள் தாண்டி இன்னைக்கு சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ்ல வரும், எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்காங்க இதை பத்தி விவாதிக்கிறதுக்காக. அச்சம் தவிர ஒவ்வொரு நிகழ்ச்சி பண்ணும்போது, ஒரு எபிசோட் பண்ணும்போது இந்த வார்த்தைக்கு சரியான சொல் எங்க இருக்கும்னு நம்ம யோசிக்கும் போது, ஒவ்வொரு முறையும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை
பத்தி பேசும்போது அச்சம் தவிருங்கிறது ஒரு சொல் சரியாதான் இருக்கும்னு சொல்லப்படுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விதவைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். 21st century சொல்றோம். இருந்தும் இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு விதவைங்கிறது ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தால கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம் ரொம்ப கொடுமையான விஷயம் இருக்கு. இன்னைக்கு நம்ம மத்தியில இது பத்தி பேசுறதுக்காக டிஸ்கஸ் பண்றதுக்காக 3 guests from different genre வந்திருக்காங்க. First, கல்பனா யுவராஜ், நீங்க நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஃபீமேல் எக்ஸிகியூட்டிவ்ஸ். அடுத்தது லக்ஷ்மி ராஜராம், நீங்க NGO உதயம் மக்கள் சேவை மையம். நீங்க ஜி கவிதா திருமுகம், நீங்க அட்வொகேட்டா இருக்கீங்க. லக்ஷ்மி ராஜராம் அவர்கள் ஒரு மையம் வச்சிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல ஒரு விதவை ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா? முதல்ல விதவைகள்ன்ற எண்ணத்தை நம்ம கைவிட்டுடணும். நம்ம சமுதாயத்தினுடைய ஒரு அங்கத்தினர் என்று நம்ம அதை ஏத்துக்கணும். தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணணும். அந்த ஃபேஸ் பண்ற தைரியம் இல்லைன்னா அவங்க லைஃப்ல தானும் ஸ்பாயில் ஆயிட்டு தன்னை கூட இருக்கிற சூழ்ந்து இருக்கக்கூடிய எல்லோரையும் ஸ்பாயில் பண்ணுவாங்க. இல்ல இப்ப நம்ம எல்லாரும் சொல்றோம், ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி நீங்க பாத்திருக்கீங்க, ஒரு அம்மா வரும்போது கணவர் இறந்துட்டாரு, அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா ஒரு அடிமை மாதிரி தான் அவங்க வாழ்ந்தாங்க அந்த வாழ்க்கை. இருந்தாலும் இன்னைக்கு சொந்தத்துல இருக்கிறவங்கள அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அவங்களே ஒரு வீட்டுக்கு கூப்பிடும் போது ஒரு வேண்டாத பொருளாக தான் பாக்குறாங்கன்னு தவிர, அக்காக்கு இப்படி நடந்தது தங்கச்சிக்கு இப்படி நடந்தது அவங்கள அனுசரிச்சு அவங்கள கை கொடுத்து நாங்க இருக்கோம் அந்த தைரியம் சொல்றதுக்கு யாருக்கும் வரல. ஏன் நம்ம சொசைட்டி இன்னும் பின்னோக்கி போயிட்டு இருக்கோம்? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இவங்க சொன்ன மாதிரி அந்த தனிமை அவங்களே தான் கொண்டுடும். அவங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல எஜுகேஷன் தேவை. ஒரு பெண்ணுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன், ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். அந்த பெண்ணுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் வரணும். அது வரணும்னா அவங்க 4 பேரோட பழகணும். இல்ல நம்ம 4 பேரோட பழகணும் எல்லாமே சொல்றோம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல அங்க பாருங்க சுமதி 2 குழந்தைங்க இருக்காங்க, 3வது குழந்தை அடுத்த மாசம் பிறக்க போகுது. ஆனா இன்னும் வலையில போட்டு வச்சிருக்காங்க, காரியம் பண்ணல. பூ அடிக்கணும், வலையில உடைக்கணும், பொட்டு எடுக்கணும், கயிறு கட் பண்ணணும். கேட்டதுக்கு இப்படிதானே இருக்கு, 10 பேர் அப்புறம் தப்பா பேசுவாங்க. சோ நம்ம என்னதான் சொல்றோம், சுத்தி இருக்கிறவங்களோட சேர்ந்து இருக்கணும், தனிமையில வாழக்கூடாது. இருந்தாலும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் இப்படிதானே யோசிக்கிறாங்க. அத நம்ம ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட்டா இருக்கிற பெண்கள் தான் அதை உடைச்சு எறியணும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். என் தம்பி சாகும் போது ஒரு 4 வருஷம் ஆச்சு. அவனுக்கு 42 years, அவன் வயசுக்கு 35 years அப்போ. சோ யாரையும் நான் அவளை தொட விடல. பிகாஸ் அந்த ரிச்சுவல்ஸே வேண்டாம். ரிச்சுவல்ஸ் எதுக்கு வேண்டாம். அதே மாதிரி நிறைய குடும்பங்கள்ல 1 வருஷத்துக்கு வெளியில அனுப்ப மாட்டாங்க. பட் ஐ மேட் இட் அ பாயிண்ட். கரெக்டா 15-16 நாள்ல அவளை பிரிட்டிஷ் கவுன்சில்ல கொண்டு, ஷீஸ் அ கிராஜுவேட், பட் ஈரோட்ல படிச்சதுனால ஒரு இங்கிலீஷ் இல்ல. So I put her at the British Council. நீ போய் நல்லா பேச கத்துக்கோ, முதல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணு. Now she is working as a teacher and she is able to earn about 15,000 rupees. Lovely. அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம சுத்தி இருக்கவங்க தான் கொடுக்கணும். அதுவும் அவங்களுக்கு கொடுக்கணும்னா உள்ள இருக்கிறவங்களை நம்ம வெளியே கொண்டு வரணும். சில பேர் பேசாம இருக்காங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணணும். நான் எல்லா பெண்களையும் அதான் கேட்டுக்கிறேன். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ உங்க நெய்பர்ஸோ இந்த மாதிரி யாராவது இருந்தா நீங்க போய் அவங்க கிட்ட வாலண்டியரா பேசுங்க. அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்பட்டா கண்டிப்பா கான்டாக்ட் மீ, we will do a counseling. கவுன்சிலிங்கோட ஐ திங்க் எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க சமுதாயம், அந்த சமுதாயத்துல நம்மள தப்பா பேசுவாங்களே. ஆனா அந்த சமுதாயம் ஒரு கஷ்ட காலம் வரும்போது அந்த சமுதாயத்துல இருந்து யாருமே முன்னாடி யாரு பேசுறாங்களோ அவங்க முன்னாடி உதவி பண்றது இல்ல. நீங்க லாயரா இருக்குதுன்னா நிறைய லீகல் இஷ்யூஸ் இருக்கு, அது அப்புறம் வருவேன். பட் நான் கேலரியில இருந்து சில பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. யார் பேச விரும்புறீங்க? ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க மேடம். எப்போ இறந்தாரு? 2002ல இறந்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நான் தனியா தான் வேலைக்கு போயிட்டு வந்து நான் ஒண்டிதான் வேலைக்கு போறேன். பசங்க இல்ல? பசங்க இருக்காங்க, படிக்கிறாங்க. எந்த உதவியும் இல்ல மேடம், யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. அது வேண்டாத மாதிரி ஒரு மாதிரி பாக்குறாங்க. யாரு பாக்குறாங்க? வேண்டாத மாதிரி யாரு பாக்குறாங்க? மாமியார் கூட நல்லா வசதி மேடம். அவங்க நாங்களாம் எதுவுமே தர மாட்டோம், நீங்க யாரும் என்ன பண்றீங்களா பண்ணீங்கன்னு சொல்றாங்க மேடம். எங்க வேணாலும் போய் நீங்க பேசிக்கோங்க, நாங்க எதுவும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அவங்க பையனெல்லாம் பேத்து வச்சிடல, நீ பொண்ணுதான் பேத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க மேடம். 2 பொண்ணுங்க? 2 பொண்ணு மேடம். படிப்பு வசதிக்கு காசு இல்ல,
நான் ஒரு ஆள் தான் எல்லா வேலைக்கு போயிட்டு குழந்தைலேருந்து நான் தான் காப்பாற்றி இவ்வளோ தூரம் படிக்க வச்சேன். இதுக்கு மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை மேடம். நெஞ்சு வலி வந்து சித்தால் வேலை செஞ்சு நெஞ்சு வலி வந்து நின்ட்டேன். கவிதா, நீங்க பாத்தீங்க இப்போ இதுக்காக சொன்னேன் நானு, நம்ம என்னத்தான் படிச்சிருக்கோம் வளர்ந்திருக்கோம் என்ன சொன்னாலும் ஒரு விதவை சொன்ன உடனே அதுவும் ஒரு பெண் குழந்தைங்க பெத்து எடுத்து வச்சிருக்கீங்க, அதுக்காக வந்து உங்களுக்கு எதுவுமே தர முடியாது. ஆனா ஒரு கணவன் இறந்ததுக்கு பெண் கணவனுக்கு என்ன சொத்து இருக்கோ அது முழு சொத்து பொறுப்பு வந்து ஒரு மனைவிக்கு தான் போய் சேரும். நிச்சயமாக. அதாவது நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க கணவர் இறந்த இறப்பு சான்றிதழ் இருக்கு இல்லீங்களா, அத வாங்கிட்டு அதை வச்சு நீங்க வாரிசு சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க. உங்க இறந்த கணவனோட வாரிசு நீங்களும் உங்க பிள்ளைகளும். அவருக்கு சொத்து இருக்கு இல்லீங்களா, அந்த சொத்து வந்து அவங்க கணவருக்கு அதுல உரிமை இருக்குதா? அந்த சொத்து யார் பேர்ல இருக்கு? எங்க வீட்டுக்கார பேர்ல தான். உங்க வீட்டுக்கார பேர்ல இருக்குன்னா நிச்சயமா வச்சு அவங்க பேர்ல இருந்தது அப்படியே எழுதி தம்பி பேர்ல என் பேர்ல எழுதிருப்பான். அது எங்கேயும் போவாது. அப்பா பேர்ல இருந்தா அது எங்கேயும் போவாதுப்பா. என் பேர்ல இல்ல. உங்களோட மாமனார் பேர்ல இருக்கக்கூடிய சொத்தாக இருந்தால் அவங்க சுய சம்பாத்தியமா இல்லைன்னா அந்த சொத்துல நிச்சயமா உங்களுக்கு பங்கு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இலவச சட்ட பணிகள் குழுன்னு உயர்நீதிமன்றத்துல இருக்கு. அந்தந்த மாவட்டங்கள்ல அந்தந்த நீதிமன்றத்திலேயே செயல்பட்டு வருது. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வழக்காடி உங்களோட சொத்தோட உங்களோட பாகத்தை நீங்க வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வழக்கறிஞர்களை நியமிச்சு கொடுப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கான ஒரு தொகையை வந்து நீதிமன்றம் வழங்குது. நீங்க போய் உங்க உரிமையை போராடி வாங்கணும். அதுக்கு எல்லா வழிமுறைகளும் இருக்கு. கணவன் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி வாழ்றதுன்னு நிறைய பெண்கள் சொல்லுவாங்க. ஆனா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, ஆனா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எத்தனை பேர் வந்து கணவன் இறந்ததுக்கு பின் எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறீங்க? யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். இந்த சமுதாயம் கொடுக்கறது ஒரு பட்டம் விதவை. அதுக்கப்புறம் அந்த பெண் மறுபடியும் தூக்கி ஒதுங்கி வச்சிடறாங்க. இது எப்பதான் மாறப்போகுது இந்த காலம்? இல்ல இன்னொன்னு, அவங்களுமே வந்து இது சமுதாயம் மாறும் அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்க்க கூடாது. சமுதாயம்ன்றது என்ன, நம்ம எல்லாம் தான் சமுதாயம். ஒரு வழக்குல அவங்களுமே வந்து தன்னை ஒரு விதவை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்து அவங்க முதல்ல வெளியில வரணும். And somebody asked me, will you get her married again? Not now. She has to become independent and she has to choose. எங்க வீட்டுல எங்க அத்தை தான் எல்லா சுபகாரியத்துக்கு முன்னாடி இருப்பாங்க. நாங்க யாருமே வந்து அவங்க விதவை அவங்க வந்து பின்னாடிதான் இருக்கணுங்கிறது கிடையாது. முன்னாடி இருக்கிறோம், நீங்க தான் முன்னாடி எல்லாமே செஞ்சு வைக்கணும்னா நான் வற்புறுத்தி அவங்களுக்கு முன்னாடி உட்கார வைப்பேன். நீங்க வீட்டுல பெரியவங்க, நீங்க எல்லா விஷயங்கள் நீங்க வந்து சுபகாரியம் பண்ணி ஆரம்பிக்கணும் எங்களுக்கு. சோ அந்த மாதிரி தான் நீங்க எல்லாரும், ஏன்னா நம்ம இன்னொருத்தர் வந்து பண்ணுவாங்க சமுதாயம் தானா திருந்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. வீட்ல இருந்து நம்ம வீட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். Thank you so much. உங்க 3 பேருக்கு ரொம்ப நன்றி. Thank you. That's our pleasure. Thank you so much. இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துல சுமதி இங்க வந்து கண்ணீர் விட்டு ரொம்ப கஷ்ட காலத்துல நாங்க இருக்கோம் கணவன் இறந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க. சுமதிக்கு அப்பவே சொன்னேன், இந்த நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உதவி வந்து சேரும். சுமதி வாங்க. உங்களுக்கு உதவி வந்திருக்கு. மிஸ்டர் ஹரி ஏற்கனவே எங்க நிகழ்ச்சியில வந்து உதவி செஞ்சிருக்கிறாரு. ஹரி வாங்க. ஹரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு ஒரு சின்ன ஹெல்ப்புக்காக தான் கொடுக்குறோம். ஒரு 5000 rupees அவங்களுக்கு டொனேட் பண்ணலாம்னு. பட் இருந்தாலும் அது அவங்களோட நிரந்தர கஷ்டத்தை போக்காது. ஸோ நாங்க எங்க இன்ஸ்டியூட்லயே ஒரு இந்த மாதிரியான விதவைகள், கைம்பெண்கள், வேலை படிக்காதவங்களுக்கு ஒரு சுய தொழில் இதுக்கு ஒரு இது வச்சிருக்கோம். இப்ப இதுலயே ஒரு அனௌன்ஸ் பண்றேன். 10,000 கீழே யாராவது சுய தொழில்கள் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இவங்களே ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா ஒரு ப்ரொபோசல் எங்க கிட்ட கொண்டாந்தாங்கன்னா கண்டிப்பா நாங்க ஒரு விசாரிச்சு உங்களுடைய அப்ரூவலோட இமீடியட்டா லோன் மாதிரி அதை கொடுத்தோம்னா அவங்க சம்பாதிச்சிருப்போம். நாங்க கைடன்ஸ் கொடுப்போம், ட்ரைனிங் கொடுப்போம். சுமதி, இப்ப நீங்களே பாத்துட்டீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5000 ரூபாய் தொகை கொடுக்கறாரு. இந்த 5000 ரூபாய் வந்து உங்களுடைய வரப்போற குழந்தைக்கு முதல் பரிசாக நீங்க வச்சுக்கோங்க. மிஸ் ஹரி, நீங்க 5000 ரூபாய் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டொனேட் பண்றீங்க. ஒரு பெண்ணுக்கு மட்டும் கணவன் இறந்ததுக்கு பின் ஒரு பட்டம் கொடுக்கப்படும் இந்த சமுதாயத்தினால, விதவை.
ஆனா ஒரு கணவன் உயிரோடு இருக்கும்போது தன் மனைவி இறந்துட்டா அவனுக்கு என்ன பட்டம் கொடுக்கிறோம்? எந்த பட்டமும் கிடையாது. பூ பொட்டோடு இருக்கக்கூடாது, கலர் புடவை கட்டக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு பெண்கள் நோக்கிதான் இருக்கு. சமுதாயத்துக்கு பயந்துட்டு வாழ்றது வாழ்க்கை கிடையாது. நமக்காக, நம்ம சொந்தத்துக்காக, நம்ம சந்தோஷத்துக்காக வாழ்ற வாழ்க்கை தான் ஒரு உண்மையான வாழ்க்கை. கணவருடைய சந்தோஷமான காலங்கள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு துணை இல்லாம வாழ்றது கஷ்டமான விஷயம்தான். இருந்தாலும் பாதியில வந்தவர் பாதியில போயிட்டாரு நம்ம சொல்வோம். பாதியில வந்தவருக்காகவும் பாதியில போனதற்காகவும் நம்ம உயிர் நம்ம எழுந்துட முடியாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். வாழ்றதுதான் வாழ்க்கை. அடுத்த வாரம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்டோட உங்களை சந்திப்பேன். Till then, அச்சம் தவிர